இன்று நாம் பார்க்க போகும் பதிவு இயற்கை உடைய விந்தை அதிசயம். சென்ற பதிவுல திசைகளை பத்தி சொல்லியிருந்திருப்பேன். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்னுள் ஒரு சந்தேகம். இந்த கிழக்கு மேற்க பத்தி நம்ம சொன்னோமே, இந்த பூமி எந்த திசையில இருக்கு, அது எப்படி இது அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்குள் ஒரு சந்தேகம். என்னுடைய குருவை தொடர்பு கொண்டு இந்த கேள்விக்கான விடையை கேட்க பார்த்து அப்ப அவங்க சொன்னாங்க, அந்த 9 பிளானட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஒன்னோட ஒண்ணு புவியீர்ப்பு விசையினால அது பேலன்ஸ் பண்ணி இது அந்தரத்துல தொங்குது. எப்படி கிழக்கு மேற்கு கீழே இருக்கோ அதே போல இந்த வான் வீதி இருக்கு இல்லைங்களா, இந்த கிழக்கு மேற்கு மேல போய்கிட்டே இருக்கு. நம் நாட்டு விஞ்ஞானிகள் பார்த்தீங்கன்னா இந்த செயற்கைக்கோள்கள் எல்லாம் அனுப்புறாங்க இல்லைங்களா, இந்த கிழக்கு மேற்கு திசையில தான் கணித்து நிலைநிறுத்தலாம்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த அருள்மிகுன்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா, இப்போ அருள்மிகு சுப்பிரமணியர் சொல்றோம், அருள்மிகு முத்துமாரியம்மன் சொல்றோம். அப்ப இந்த அருள்மிகுன்னு சொல்ல பார்த்து, அப்ப இந்த அருள்லாம் என்ன, அது என்ன கருப்பா இருக்குமா, சிகப்பா இருக்குமா, மஞ்சளா இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்குள் ஒரு கேள்வி. அப்ப உள்ள ஆழ்ந்து உள்ள அந்த பொருளை தேட பார்த்து அன்பைதான் அவங்க சூசகமாக சொல்றாங்க. அன்பு முதிர்ந்து கனியாக மாறும்போது அது அருளாக மாறுது. அருளாளர்லாம் பார்த்தீங்கன்னா சதா அந்த அன்பு மையத்திலே இருக்கிறதுனால அவங்க அருளாளர்களாக மாறுறாங்க. அப்ப அவங்கள போய் நேர்ல பார்த்து பேசி அந்த வாழ்த்துக்கள் ஆசிகள் வாங்க பார்த்து வாழ்க்கையில கண்டிப்பா நம்ம என்ன நினைச்சோமோ அது நம்ம அதை அனுபவிக்கலாம். இப்ப மழை காலங்கள்ல பார்த்தீங்கன்னா மழை பரவலாக பெய்யுது. இந்த பரவலாக பெய்கிற மழைக்கு உண்டான தண்ணி எங்கிருந்து அது எடுக்குது, இருக்கிற அந்த நீர்நிலைகள் கடல்ல இருந்து எடுக்குது. ஆவியாக மேல போய் மேக கூட்டங்களாக உருவாகி மறுபடியும் கீழே பொழியுது. அது கடல்ல இருந்து எடுக்க பார்த்து உப்பாக எடுக்குது. ஆனா திருப்பி நம்ம கொடுக்க பார்த்து அமிர்தமா கொடுக்குது. இயற்கையுடைய சிருஷ்டி பாருங்களேன், எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இப்ப ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொடுக்கறது பச்சை ரத்தமா கொடுக்குறாங்க. ஆனா இயற்கை பாருங்க, அந்த பச்சை ரத்தம் அப்படியே கொடுத்தா தன்னுடைய சிருஷ்டியில தப்பாயிடும் சொல்லிட்டு அதுக்கு ஒரு வெண்மையான நிறத்தை கொடுத்து தன்னுடைய சிருஷ்டியில தப்பு இல்லாம பாத்துக்கிறாங்க. ஆனா நம்ம தான் இயற்கை எவ்வளவு அழிக்கணுமோ அழிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வெய்ய நாள்ல ஒரு தென்னை மரம் 100 டிகிரி வெயில்ல நிக்குது, நம்மளால முடியலையே. நம்ம ஃபேன் போட்டுக்கிறோம், ஏசி போட்டுக்கிறோம். என்னைக்கு இயற்கையில இருந்து விட்டு விலக ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே மனிதனுடைய அந்த எதிர்ப்பு சக்தி, அந்த வாழற திறன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இழந்துகிட்டு வரோம். இப்ப தெருவுல கூட பாத்தீங்கன்னா காய்கறிகளை தூவி விற்பாங்க. வாழைக்காய் வாழைக்கான்னு சொல்லி விற்பாங்க. அந்த வாழைக்காவை பொருள் பிரிச்சு பாருங்க, வாழை அக்கா, இன்னொரு பொண்ணை தன்னுடைய சொந்த அக்காவாக நினைத்து நீ நல்லா வாழை அக்கான்னு சொன்னாங்க. இலைய எப்பயுமே தூவி விற்க மாட்டாங்க. ஏன் கேட்டீங்கன்னா, வாழல வாழல வாழை இலைய வாழல வாழலன்னு சொல்லி வருண் சொல்றதுனாலதான் அது சொல்லி விற்கல. இப்ப குழந்தைகளெல்லாம் நம்ம பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறோம். அது வீட்டுக்கு அம்மான்னு சொல்லாம மம்மின்னு சொல்லி கூட பார்த்து நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனா மம்மி என்ற சொல்லு பார்த்தீங்கன்னா, செத்து போன பணத்துக்கு ஈஜிப்ட்ல மம்மின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கலாச்சாரத்துல தமிழ் அகராதியில அம்மா என்ற சொல் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு மாடும் அம்மான்னு தான் கத்துது, வெளிநாட்டுல இருக்கிற மாடும் அம்மான்னு தான் கத்துது. எழுத்துக்களில் முதன்மையானது அ, உயிர்களில் முதன்மையானது அம்மா. அதே மாதிரி இப்ப அந்த அருள்ல பார்த்தீங்கன்னா, அருளை சார்ந்து இரு, அதற்கு நிகரான பாதுகாப்பு வேறு எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. எல்லா உயிர்களும் விரும்புவது பாதுகாப்பு,
அன்பு, அரவணைப்பு. இது மாதிரி ஆழ்ந்து உள்ள பார்த்து எவ்வளோ விஷயங்களுக்கு பொருள் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எவ்வளோ நேரம் வீணாக்குறோம். ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் தனிமையில உட்கார்ந்து சிந்தித்து தான் பார்ப்போமே. மற்றொரு பதிவில் பார்ப்போம்.